ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ஆரம்பி நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட OT7F இருக்கலாம். அதோட பார்ட் 4 ஓகேவா? அப்படி ஸ்டடிக்குள்ளே போகலாம். பார்ட் 3 எப்படி என் பண்ணி போனாக்கா நம்ம ஜிம்னு பார்க்கறதுக்கு அவருடைய எக்ஸ்கால் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. பேர் யாங்மி. வந்துட்டு ஜிம்னு பார்த்துட்டு ஜிம்மில் சிக்ஸாக கிஸ் பண்ணிட்டா. இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிம் பார்க்குறாங்க. யாங்மி, நீ என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. செல்லம், மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஜிம்மில் சிக்ஸாக கிஸ் பண்ணுறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அச்சிச்சோ அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண டேஸ், உன்னை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணாலும் வரா. டக்குன்னு ஒரு பர்சன் புஷ் பண்ணுறாங்க. யாரும் பார்த்தாலும் ஒயன் தான். என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. இப்போ யாங்க பார்க்குறேன், நீ யாரை சொல்கிறாங்க? அங்கே பாருங்க, என் பேர் ஒயன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஒயனக்கா, இது யாங்கமே சொல்கிறாங்க. இது யார் ஜிம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, நான் அவனுடைய ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஒய்ஃப்லாம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறாங்க. பாருங்கள், நீங்கள் ஜிம்மோட எக்ஸ் அப்படின்னாக்கா அது பாஸ்ட், ஓகேவா? ப்ரெசென்ட்டில் ஜிம்முக்கு மேரேஜ் ஆயிருக்கு, ஜிம்முக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ சின்ன ஜோப்பில் பார்க்குறாங்க. ஆமாம்மா, ஜிம்மில் பாய் ஃப்ரெண்டாக தானாக்கா அது ஒரு பாஸ்ட் லைஃப், ஓகே? இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் அவங்க மேரேஜ் ஆகிட்டல, நீங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்சன் கிஸ் பண்ணுறதும் ஹக் பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. என்ன ஏன் பேசுகிறீங்க? அவங்க எல்லாருக்கும் நடந்து ஒரு ஃபேக் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. ஃபேக்கா சொல்லிட்டு எல்லாமே எந்திரிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உங்களுக்கு யார் சொன்ன ஃபேக் மேரேஜ் சொல்லிட்டு? பாரு, நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ்க்காக மேரேஜ் பண்ணுறது நல்லா தெரியும், ஓகேவா? உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு யாங்மி சொல்கிறா. சரி, அப்படியா? எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி ஜங் கேட்குறாங்க. ஆமாம் தெரியும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாக்கா. அப்போ நாங்கள் ஏன் மேரேஜ் பண்ண தெரியல சொல்கிறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன், ஜிம்மில் எடுத்து கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு யாங்மி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு, இது பிஸ்னஸ் மேரேஜ் தான், ஆனால் ஃபேக் மேரேஜ் கிடையாது, ரியல் தான். இது நாங்களாம் நினச்சா மட்டும் தான் பிரிய முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம யாங்மி பார்க்குறாங்க. என்னைக்காவது ஒன் டே நீ அனுப்பிடுதுன்னா சொல்கிறாங்க. யார் சொன்னால் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங் சொல்கிறாங்க. பாரு, மற்றவங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, ஓகேவா? நான் இவனை மனசார மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கும் என்ன பிடிக்கும், அவன் கூட இருக்கிறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம யாங்மி பார்க்குறா. ஜிமின்னு சொல்லுவாங்க. பாரு, அவன் பேட் பாய், ஓகேவா? கூட இருக்கக்கூடாது, ஓகே? உன்னை யாங்மி நல்லா பார்த்துக்கணும், தெரியுமில்ல? நம்மளே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ லவ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் தான், நானும் உங்களை பாசனம் வச்சுருந்தேன். அப்பா சொல்கிறாங்க, எனக்கு செட் ஆகாதான், நீ நானும் மேரேஜ் பண்ணால் ஹாப்பியாக இருக்க முடியாது, நான் ஜங்க் கூட தான் ஹாப்பியாக இருப்பேனா, ஜங்க் தான் நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு செல்லம், அங்கிள் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேவா? நான் ஏதோ ஹார்ட் பண்ணுறதுக்காக மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ண சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, ஓகேவா? நான் இன்டென்ஷனாக லவ் பண்ணான்னு நினச்சிக்கிட்டாங்க. என் அப்பா பண்ண சில மிஸ்டேக்னாலும் அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றபடி நான் எதுவும் பண்ணலடா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், தெரியுமா? நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், ஒரு பேபி மாதிரி நான் பார்த்துக்கிட்டேனே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா? மறக்கலை, ஆனால் அது பாஸ்ட் இல்லை, இப்போ ஜங்க் தானே ஹஸ்பண்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு, அவன் ஹஸ்பண்ட்லாம் சும்மா பேச்சுக்கு தான், ஓகே, பேருக்கு தான், அவெல்லாம் ஒரு ரியல் ஹஸ்பண்ட் கிடையாது, ஓகே? ரியல் மேரேஜே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது ரியல் மேரேஜ் தான் ஜிம் சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் கெட்டவன், கொஞ்சம் போகட்டான், ஆனால் நல்லா பார்த்துப்பான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது யங் பார்க்குறாங்க. பாரு, உனக்கு சொன்னால் புரியல அப்படி சொல்லிட்டு யங்மே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. இப்போ ஏன் பார்க்குறாங்க. பாரு, ஃபஸ்ட்டு உனக்கு தான் புரியல, ஓகேவா? அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஜங்குக்கு நல்லவனா கெட்டவனா, எங்களுக்குலாம் நடந்தது ரியல் மேரேஜ் ஃபேக் மேரேஜான்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சிக்க அவசியம் இல்லை, நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கோ, எங்கள் லைஃப், ஓகே? எங்கள் லைஃப்பில் எல்லா முடிவு எடுக்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது, ஸோ நீ தயவு செஞ்சு வந்து போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம எனக்கு ஒரு மாதிரி யங்மே கோவது. இங்கே பாருங்க, அவன் ஏன்னு சொல்கிறாங்க. பாருங்க யங்மே நல்லா கேட்டுக்கோங்க, இவன் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ், ஓகேவா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு லீகலாக ஜங்குக்கும் ஜிம்மும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஓகேவா? அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த மேரேஜ் எனக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நடந்துச்சு, இது ஒன்றும் சீக்கிரட்டாக நடக்கலையே எப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். ஜங்க் தான் ஒயனை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா பேசுகிறாள் சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் யங்மி பார்க்குறாங்க. பாரு ஜங்குக்கு இவன் என்னோட, ஓகே? என் ஹஸ்பண்ட், இவன் எனக்கு சொந்தமாக சொல்கிறாங்க. யார் இவன் ஹஸ்பண்டு? அவன் என் ஒய்ஃப், ஓகேவா? அவன் ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு ஒய்ஃபு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எல்லாமே தெரியும், ஓகே? உனக்கு பேபி கிடையாது, நீ வந்து அவன் குழந்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவனை எப்படி பார்த்துக்கணும், எப்படி நான் கேர் பண்ண சொல்லி எனக்கு தெரியும், ஓகே? அவன் கூட ஹாப்பியாக தான் இருக்கான், நான் எப்படி தான் அக்செப்ட் பண்ணிப்பான், சேம் எனக்கும் அப்படி தான். அவனை நான் பார்த்துப்பேன், அவனை பார்த்துக்க நான் இருக்கேன். எங்களுக்கு நடந்த ரியல் மேரேஜ் தான், எங்கிட்ட யாராலையும் அவனை பிரிக்க முடியாது, ஓகேவா? நீ வந்து அவனை கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ், ஓகேவா? எக்ஸ்ன்றது எக்ஸ் தான் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ப்ரெசென்ட்டில் வரவே வராது அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இப்போது யங்மி பார்க்கலாமா? உங்ககிட்டருந்து என் ஜீவனை பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன், பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமே, என்கிட்டருந்து இவனை நீ இல்லை வேறு யாருமே, அவனோட நிழல் கூட என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது, சரியா? அவன் எனக்குள்ளே இருக்கான், நான் அவனுக்குள்ளே இருக்கான், ஓகேவா? என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் தான் ஜிம்மை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் முடியும், இப்போ எல்லாருக்கும் ஹெட் ரவுண்ட் பிடிக்கிறாங்க. யங்மி ஒரு ஷாக்கை பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பார்த்தா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யங்மிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ ஜிம்னு ஜங்கும் மாறு பேர் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணி பார்க்குறாங்க. நான் அவனுக்கு யாரை சொல்கிறாங்க? ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அவள்கிட்ட சொல்கிறாங்க. யங்மி தான் என் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ யங்மிக்கு கோவர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறது, என்னடி என் ஒய்ஃப் கிட்ட வந்து வாய்ஸ் அரைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க.
போவா என் வீடா இங்கப்பா ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் நடந்துக்கு ஓகேவா? யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்தா கேட்குறாங்க. இப்போ எங்க பார்க்குறா ஏன்னா அங்கே பாரு இவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா? நீயே நினைச்சாலும் இல்லை வேறு யார் நினச்சி உன்னை வந்து என்கிட்ட பிரிக்க முடியாது. மரியாதை வெளில போ ஓகேவா? வச்சுக்கோ கழுத்தை பிடிச்சி நானும் வெளில தள்ளுவோம் அப்படி சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் ஆச்சு அமுக்கா அப்படி பண்ணிட்டு அதை பாவம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்க பார்க்குறாங்க பாரு ஜிமின் அவனை ஃபேக்காக ஏமாத்துறான் ஓகேவா? சீட் பண்ணுறான். அவன் வந்து நல்லவனே கிடையாது ஓகேவா? அவனை கொஞ்சம் டேஸ்ட்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ எங்க அமைதியாரா இப்போ அவகிட்ட வர ஜங்கிட்ட அங்கே பாரு இப்போ வேற என்னை விட்டு போக வைக்கலாம் கூடிய சீக்கிரத்தில் நான் என் ஜிமினை அவங்ககிட்ட நிரந்தரமாக பிரிச்சுட்டு போகல என் பேர் யாங்மி இல்லை அப்படி சொல்லிட்டு யாங்மி சொல்கிற ஜங்க் பார்க்குறாங்க. அதையும் பார்க்கலாண்டி என்கிட்ட தான் அவனை யாராலும் பிரிக்க முடியாது சரியா? அவன் என்னோட அப்படி சொல்லிட்டு ஜங்க் ஜிம் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவருக்குள்ள ஜிம்ல அமைதியாக நினச்சிருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறாங்க கிளம்ப சொல்கிறாங்க. கிளம்ப முடியாது என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கிறா. இப்போல்லாம் பார்க்குறாங்க ஒயின் சொல்கிறாங்க இல்லை ஏன்னா தான் நீங்களாம் ஒரு பாய்ஸ் இல்லையா? நான் தானே ஒரு பொண்ணாக இருக்கேன் நான் தானே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் யங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிம்மை போய் மறைக்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வருது. ஏன் நான் மறைக்கிறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அங்கே பாரு நீ அவ்வளோ லவ் பண்ணியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கு கொஞ்சம் கோவம் வருது அப்படின்னாலும் இப்போ சொல்கிறாங்க இப்போ இல்லை அது பாஸ்டில் அது காலேஜ் படிக்கும்போது அவங்க என்ன லவ் பண்ணாங்க. அவங்க பெரியவங்க தான் ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் லவ் பண்ணேன். அப்புறம் அப்பா சொன்னாங்க அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாதாம்மா. எனக்கு அவங்க வந்து ரெண்டு மெச்சூரிட்டியாக இருக்காங்க எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட பழகுறாங்க. உனக்கு அவங்களுக்கு செட் ஆகாது உனக்கு ஜங்கு தான் கரெக்டாக இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. அதனால நானும் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ மனசு யார் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க சொல்லு நான் இருக்கேன்னா அவருக்கெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க என்ன பாஸ்ட் தான் நீங்கள் தானே ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க உங்கள் மனசு நான் தானே இருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு நான் கொஞ்சம் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது ஹர்ட் பண்ணாலும் அது ஹர்ட் இல்லை ஓகேவா? ஜஸ்ட் லவ் தான் அது ஓகேவா? லவ் வந்துட்டு கொஞ்சம் ஹாஷாக காட்டிருப்பேன் அவ்வளோதான். மற்றபடிலாம் உண்மையில கேரிங்காக தான் இருக்கும் ஓகேவா? நான் நல்லா பார்த்துப்பேன் அவளும் தேவையில்ல ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. சரி நீங்கள் கோவப்படாத ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் இனிமேல் வந்து பைட் பண்ணக்கூடாது ஓகே? நீ பைட் பண்ணா சொல்கிறாங்க. பைட் பண்ண என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பாரு அவ கூட போக மட்டும் கனவு கூட நினைக்காது ஓகேவா? அப்புறம் நீங்கள் போயிட முடியாது நான் போக விட மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. சரி அப்புறம் பைட் பண்ணாத சொல்கிறாங்க. சரி நான் பைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஒன்று ஒரு ஜிம்மில் அழகாக ஹேர் ரப் பண்ணி விட்டு க்யூட்டாக பேசுகிறாரு ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்புறமே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜங்குலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு இருக்காலும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க என்னன்ட்டு உனக்கு அறிவே இல்லையா சொல்கிறாங்க. எதுக்கு யங் சொல்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி எக்ஸல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. உனக்கு அதுவே தெரிவிக்க தேவை வந்திருக்கு. இப்போ வந்து அவள் வீடு வரைக்கும் அது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளை வந்து சிக்ஸாக கிஸ் பண்ணிட்டா. நீனா அப்படியே இவனுக்கு கொஞ்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாருங்க யங் அப்படி எனக்கு தெரியும் ஓகேவா? ஜிம்முக்கு என்ன எப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு ஜஸ்ட் அவள் வந்துட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கண்ணுமிக்கிறதுக்குள்ள அவள் எல்லாம் பண்ணிட்டா ஓகேவா? நான் கொஞ்சம் உஷாராக அவர் கூட அவெல்லாம் பண்ணிட்டேன் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றில் இவன் எதுவும் பண்ணல. இவன் மனசில் நான் தான் இருக்கேன் இவன் என் மனசில் இருக்கான் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஜம்கா வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்க சில ரூமுக்கு வாசல் ஜம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஒயனும் நம்ம யாங்கு வெளில பார்க்குறான்டா. இப்போ ஒயன்டா எட்டி பார்க்குற யாருமே அங்கே இல்லை. டக்குன்னு அவள் யாங்க ஒரு துரத்தில் கை வச்சிடறா. கை வச்சு ரெண்டு நினச்சிட்டு இருக்கோம் மனசு ரெண்டு நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யங் பார்க்குற ஒயன் விடு அப்போ சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் தம்பிக்கிட்ட வந்துட்டு அவனுக்கு மேரேஜ் எடுத்து வச்சு கிஸ் பண்ணுவான் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம யங் பார்க்குற ஏன் கிஸ் பண்ணக்கூடாது அவன் என் ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஏன் உன் ஹஸ்பண்டா? அவனுக்கு மேரேஜ் அடையாச்சு நீ தாண்டி லவ் பண்ண. அவன் சும்மா இருந்தவன நீ தான் லவ் பண்ணுற சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க வச்சு நீ தாண்டி இன்ட்ரெஸ்டோட வந்து பழகிருக்க விட்டு தான் என் தம்பி ஆண்டி பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அப்பா பண்ணதெல்லாம் நான் பண்ணது தப்பா புரிஞ்சுட்டு ஓகேவா? ப்ராமிஸாக நான் ஜிம் ரொம்ப லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும் ஏன்னு சொல்கிறாங்க. நானும் ஸ்டார்டிங் அப்படி தாண்டி நினச்சேன் என் ஃப்ரெண்டாக இருக்க சரி ஏஜ் டிஃப்ரெண்ட் கூட பார்க்காம என் தம்பி லவ் பண்ண சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீ என்னக்கா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்க சொல்லி அப்பா சொல்லிட்டாரு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறாங்க. ஒயனோட தம்பி தான் ஜிமின் ஓகேவா? ஜிமின் ஒயனோ பிரதர் சிஸ்டர் தான். இப்போ நம்ம யாங்க பார்க்குறாங்க பார்வைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க. நான் தப்பாக புரிஞ்சுக்கல யாங்குமே ஓகேவா? ஜிமினுக்கு ஜங்கு தான் கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன் உண்மைக்கு போகிறேன் நீ தான் பேசுறியா? நீ என்ன லவ் பண்ண எப்படி எங்கள் ஷோவாக மேரேஜ் பண்ணியிருக்க? இவங்க எல்லாரும் நீங்கள் என்ன ரியல் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது ரியல் மேரேஜ் தான் ஓகேவா? நாங்கள் எதுக்காக மேரேஜ் பண்ணுவோம் அதில் எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ யங் பார்க்குறா ஏன் எல்லாரும் அவங்களோட அரெஸ்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா எப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்லலை எதுவும் சொல்லலை உள்ள நான் சொல்லிட்டு போயிட்டா எப்படி கொஞ்சம் டேஸில் ஜங்குக்கு ஜெயிலுக்குள்ள தான் போகிறான். ஜங்கு மட்டும் ஜெயிலுக்குள்ள போகிறான். அதை நம்பிச்சிடும் அந்த சுகா அந்த டே எல்லாரும் ஜெயிலுக்குள்ள தான் போக போகிறாங்க. அதுதான் நீங்கள் நல்ல பேர் வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன தனித்தனியாக வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாது தானே சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க சொல்லிட்டு நம்ம
யங்மி சொல்கிறா இப்போ என்ன பார்க்குறாங்க பாரு யங்மி சொல்லி எனக்கு தெரியும் என் ஓகேவா சீக்கிரமே ஜவுக்கு ஜெயிலுக்குள்ளே போக போகிறான். அதுக்கப்புறம் ஜிம் தனியாக தானே இருப்பான். அப்போ ஜிம்மில் நானே மேரேஜ் பண்ணிப்பான். ஜவுக்கு ஜிம்முக்கு நடந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் நல்லா தெரியும் ஓகேவா. இதெல்லாம் எனக்கு தெரியாமலே நாங்கள் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இப்போது யங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு ஒயன் இங்கே பாரு யங்மி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறா ஜிம்மி நான் சொல்கிறாங்க. யார் அதுக்கு ட்ரூ லவ்வா சொல்கிறாங்க. அவன் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் பண்ணிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் கேட்டு தான் விசாரிச்சு தான் வந்திருக்கான் சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். யங்மி சொல்கிறா இப்போ என்ன பார்க்குறாங்க பாரு எனக்கும் சுகாக்குலாம் உள்ளது வேறு ஓகேவா. சின்ன ஹேங்க்கும் நம்ம நம்ஜிருக்கும் இருக்கிறது வேறு சுகாக்கும் எனக்கு இருக்குது வேறு டேக்கு ஜவுக்கு வேறு. ஆனால் என் ஜிம்முக்கு ஜங்கு இருக்குது வேறு ஓகேவா. ஜங்கு ஜிம்மில் ட்ரூவாக பிடிச்சிருக்க அவனை வந்து அவன் ஹாப்பியாக இருக்கான் அவன் கூட புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அதுக்கு நான் விட்டா தானே சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் விட்டா தானே அங்கே பாரு என் நான் ஜிம்மில் என் ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணிட்டேன் ஓகேவா. எப்போவுமே ஹஸ்பண்ட்னா அவன் மட்டும்தான். அவனை தாண்டி வேறு யாரும் இல்லை. என்னால் யோசிச்சோடு பார்க்க முடியும் ஓகே. அந்த வேர்ல்டுலேயே பியூரான ஒரு பர்சன் அது என் ஜிம்மில் மட்டும்தான். அவனை ஏன் லவ் பண்ணணும் தெரியாதா அவன் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என் அமைதியாக இருக்கா சொல்லு உனக்கு தெரியாதா என் லைஃப்லாம் எவ்வளோ பேர் டேட் பண்ணியிருக்கேன். என் அப்பா எவ்வளோ பேருக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பர்சனையும் பார்த்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதே இல்லை. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் வருவாங்க. ஆனால் என் ஜிம்மில் அப்படி இல்லை கொஞ்சம் நான் பியூர். அதுதான் எனக்கு ஜிம்மு பிடிச்சிச்சு. அதுதான் நான் ஏஜ் கூட டிஃப்ரெண்ட்டாக பார்க்காம எனக்கு நீ சொன்ன தம்பியாக பாரு சொல்லிட்டு நான் தான் இல்லை தம்பியை பார்க்க முடியும் சொல்லிட்டு நான் அவனோட குட் ஹார்ட்டை பார்த்தா லவ் பண்ணேன். என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும். அவன் ஹஸ்பண்ட் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகேவா. அவனை தாண்டி ஒரு பர்சனை நினச்சி கூட பார்க்க முடியும் ஹஸ்பண்டா. நான் மேரேஜ் பண்ணிட்டா ஜிம்மு மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவாங்க பாரு அப்படி சொல்லிட்டா. இப்போ நைட்டா ஷர்ட்டை ரூம் பண்ணுறேன் ரெடி பண்ணுறா அப்படி சொல்லி ஒயன் கேட்குறா. இப்போ ஒயன்ட்ட நம்ம யங்கமி யங்கமி காட்டுறா செஸ்கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு பேரை போட்டு வச்சிருக்கா டேட்டு போட்டு வச்சிருக்கா. ஏய் அறிவு கட்ட வழியே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒயனுக்குலாம் தெரியும் நான் எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதமாக இருப்பேன் அடமெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறதுல அப்பாவுக்காக மட்டும் தான். எதுக்காக என் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரே சொந்தாங்க மட்டும் தான். இல்லைனாக்கா என் அப்பா சொல்கிற ஒர்க்கெல்லாம் என்றைக்கோ நான் தூக்கி போட்டு போயிருப்பேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஜிம்மில் மேரேஜ் பண்ணாக்கா இவ்வளோ நான் பண்ணணும்னு அவர் சொன்னார். அந்த ரீசனுக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. நம்பர் ஒன்றா இருக்கு என் ஜிம்மில் பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான். நல்லா கேட்டுக்கோ ஏன் எனக்கு என் ஜிம்மின் எனக்கு மட்டும் நான் வேறு யாரும் விட்டு தரவே மாட்டேன் ஓகேவா. ஜவுக்கா ஜிம்மிட்டு இப்போ நிரந்தரமாக பிரிக்கல என் பேர் யாங்மியில் ஓகேவா. ஜிம்மின் ஏன் ஹஸ்பண்ட் என் கூட தான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங் வந்து கிளம்பி போயிட்டா. ஒயனுக்கு ஒரு மாதிரிக்கு ஏன் புரிஞ்சிக்க மாட்டா சொல்லிட்டு யாங்மியும் ஒயனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஓகேவா. நம்ம யாங்மியை வந்து ஒயன் இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க ஜிம்முக்கிட்ட காலேஜ் படிக்கும்போது. அப்போ நம்ம ஜிம் வந்துட்டு அக்கான்ற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லிப்பா அக்கான்னு கூப்பிட்டா சொல்லியிருப்பா. சரி ஓகே யாங்மின்னு கூப்பிட்டுருப்பாரு. போக போக ஜிம்முடைய அந்த கேரக்டர் ஜிம்முடைய பியூர் ஹார்ட் வந்து ஒரு பிடிச்சிருக்கும். அவளுக்கு வந்து இப்படி ஒரு பையனை தான் லவ் பண்ண சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பா. வந்து எப்படின்னாக்கா அவள் தான் ஏதோ பையன் மாதிரி நடந்துப்பா. ஜிம்மில் அப்படி பார்த்துப்பா. ஜிம்மில் யாராவது பார்த்தா அவளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாகும் ரொம்ப கோவப்படுவா ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பா. போக போக தான் அவளுக்கு அது எதனால் அப்படி தெரிய வந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒயனோட தம்பி அப்படி நினச்சி பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பா. போக ரொம்ப பிடிச்சதால அவள் வந்துட்டு லவ்ன்ற ஃபீல் பண்ணியிருப்பா. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்கியிருப்பா. நம்ம வந்துட்டு நம்மளோட ஒரு 2-3 வயசு சின்ன பையன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லவ்வுக்கு ஏஜ் ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு அவளே லவ் சொல்லியிருப்பா. ஜிமினிக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவன் என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாரு. அவள் போகவோ லவ்வோட ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இல்லாமல் இருக்க முடியாது பேபி சொல்லிட்டு அப்போலாம் வந்து கொஞ்சிக்கிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதால ஜிமினிக்கு பிடிச்சிருந்துருக்கும் ஓகே சொல்லிட்டு அவரும் லவ் அக்செப்ட் பண்ணிப்பாரு. மொயன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டு 2 பேருமே அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணியிருப்பாங்க. அவர் எல்லாமே பண்ணுவோம் ஜிமினிக்காக நிறைய பண்ணியிருப்பா. இப்போ ஒயனை நினச்சி பார்க்குறாங்க அவனை நான் மீட் பண்ண வச்சுக்க கூடாதா ஜிமினை சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. எனக்கு ரொம்ப புரியாத கறியாச்சு அடமெண்ட்டான ஒரு பொண்ணாச்சு. இப்போ உனக்கு நீ பிடிச்சதை அடையினாக்கா என்னால் பண்ணுவியே ஏன்னா பண்ணிடுவே என்ன ஜிம்மில் குட்டியும் ஜிம்மில் ஜங்க் எடுத்து பிரிச்சிடுவேன் அவளை பிரிக்கக்கூடாது. அப்பலாம் எனக்கு ஜம்முக்கு ஜிம் மேலே பாசம் இருக்குது எனக்கு புரியுது. அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாஸ் தான் எனக்கு புரியுது. ஆனால் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டான். இங்கே மற்றவங்களாம் யாருக்காகவும் எங்களுக்காக இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க நான் அவங்க கூட வாழணுன்றக்காக. ஆனால் ஜங்க் அப்படி இல்லை ஜங்க் அப்படி கிடையாது. ஜங்க் ஜிம்முக்காக எல்லா ஸ்டெப்பும் எடுப்பான் வாழணும்னு நினைக்கிறான் அவங்க கூட. அப்பெல்லாம் நீ எதுவும் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒயன் நினைக்கிறா. ஜிம் வந்து யார்ட்டையும் அப்படியே விட்டுக்கூடாது. ஜிம் வந்துட்டு ஜங்க் கூட தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நினச்சிட்டு கடவுளே வந்துடா. இப்போ நம்ம ஜிம் ஜோகம் பார்க்குறாங்க. ஏமா ஒயன் சொல்கிறாங்க சொல்லுங்க யங் சொல்கிறாங்க உனக்கு யங்மே தெரியுமா சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன யங் சொல்லிட்டு எனக்கு இல்லைம்மா நீ நல்லா பேசினேன் ஹேண்டால் பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போய் சொல்கிறாங்க. அப்படி இல்லை யங் நான் தான் சொன்னேன் நீங்கள்லாம் பசங்களாக இருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு தானே ஒரு பொண்ணு ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஓ அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீ பேசுனதை பார்த்தா உண்மையாக பேசுறதை பார்த்தா ஏதோ உண்மையாக வர முடியாது தெரிஞ்சவங்க மாதிரி இருந்து சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு நம்ம ஒயன் நினச்சிட்டு இருக்கா கடவுளே தெரிஞ்சிடக்கூடாது இப்போதைக்கு நம்ம ஜிம் நம்ம தம்பின்றதும் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியுன்றது தெரியக்கூடாது இவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஒயன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஒயன் சொன்னாலே இவங்க 4 பேர் இருக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு யங் சொன்னாலே அப்போ இவங்க எல்லாம் நம்ம வந்து மாதிரி வந்திருக்காங்களோ நம்ம ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்க மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்காங்களா என்ன எனக்கு சின்ன சின்ன டவுட் இருந்திருக்கு. ஆனால் ஜேஹோப் யங் பார்த்தா அப்படி தெரியலையே அவர் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டாக தானே தெரியுது சொல்லிட்டு ஒயன் நினச்சிட்டு இருக்கா. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே கேஷாக விட்டுறா. இப்போ ஜிம்மில் பார்க்குறா ஜிம் எங்கே அப்படி கேட்குறா. ஜிம் மேலே போயிட்டான் ஜம் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம சுகாவும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி கிளப்புக்கு போய் ரொம்ப டேஸ் ஆச்சு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டைம் ஓகே
போகலாம் சொல்கிறாங்க. எனக்கு சண்டே தானே சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. கிளப்புக்கு தான் அப்புறம் 3 பேரும். நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம நம்பிச்சு ரெடி ஆகிட்டு போகிறத பார்க்க ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. சின்ன வயசாக இருந்திருக்கும், அப்போ ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்கும் சின்னக்கு. ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு நம்பிச்சு உனக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. நீ எதுக்கு அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. யார் கூட சொல்கிறாங்க. அதான் ஊழியங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க கூட பேசினா என்னடா சொல்கிறாங்க. பாரு என் கூட தான் பேசணும், என் கூட ப்ளே பண்ணணும், உனக்கு எல்லாமே என் கூட தான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் நம்பிச்சு நான் சொல்கிறாங்க. பாரு என் கூட பிடிக்கும், நீ ஏன் கூட தான் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. லவ்வா சொல்கிறாங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, நம்ம சின்ன பசங்கடா, ஆனேடா அப்பா அம்மா பேசுகிற மாதிரி பேசுகிறா சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரியாது ஓகேவா, நீ இப்போவும் சரி எப்பவும் சரி என் கூட இருக்கணும் ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன் நீ லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை நீ லவ் பண்ணணும் ஓகேவா, நீ என் கூட தான் இருக்கணும் ஓகே, நீ திட்டு என்னென்ன பண்ணிக்கோ, நான் அவங்க கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருக்கணும் சரி, நீ தான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் அவங்க ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ப்ராமிஸ் பண்ணு என்னை மேரேஜ் பண்ணி இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏய் அப்புறம் பண்ணக்கூடாது தப்புடா சொல்கிறாங்க. இல்லை நீ ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு நான் உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. சரி அப்போ ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சின்ன நினச்சி பார்க்குறாங்க. உண்மையும் என்னை மறந்துட்டியா, ஒருவேளை சின்ன வயசுல நடந்தது எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு, அவனுக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அவங்க ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்த காயத்தை வந்து மறக்க முடியலையே. இல்லை அப்பா அம்மா என்கிட்ட இல்லாமல் போனது, எங்கள் ஃபேமிலி அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் தானே ரீசன், உங்கள் ஃபேமிலி தானே ரீசன் அப்படி சொல்லிட்டு சின்ன அழகாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு மேலே அந்த லவ் மட்டும் மாறவே இல்லை. உன் அப்பா பண்ண தப்பாக இருந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை நம்பிச்சு அப்படி சொல்லிட்டேன். ஜின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன், என்னை லவ் பண்ணுன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னை மறந்துருக்கல, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின்னு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வைப் பண்ணிருக்காங்க. நீ ஏன் ஜின்னு இப்படி யோசிக்கிறா சார். ஜின்னு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜெவ் பார்க்குறாங்க. யாங் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த டேங்கு சும்மாவே தூங்க விட மாட்டான், 3 மந்த் ஆகுது நல்லா தூங்கி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பண்ண சொல்கிறாங்க. இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடா நீங்கள் எதாவது பண்ணுவானா சொல்கிறாங்க. நீ தான் கொஞ்சம் ஹைட் ஆகிக்கடா அவன் தூங்குற வரைக்கும், ட்ரிங்க் பண்ணிட்டு தான் சீக்கிரம் தூங்கிடுவானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஹைட் ஆகிக்க ஓகேவா, அவன் தூங்குனதுக்கப்புறம் நீ போய் தூங்கிட்டு சரியா சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை வேறு ரூமில் ஸ்டே பண்ண விட மாட்டானா சொல்கிறாங்க. கரெக்டு தான் யாங்க சொல்கிறேன். ஜெவ் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னு பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக விட்டுருவான். நம்ம ஜிம் ஜம்ப் சரி பார்க்கலாம். ஜம்ப் ஜிம்மில் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க வெளியில் போட்டு. ஜிம் பார்க்குறாங்க. என்னை வீட்டு எதாவது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. கீழே போன அக்காவை பார்க்கணும் அப்படி சின்ன ஹேங்க ஜேவப் ஹேங்க சொல்கிறாங்க. சும்மா சின்ன ஜெவப்போ ஒயன்னு சொல்லிக்கிட்டு சரியா, ஆனால் ஒயன் கொஞ்சம் தேங்க் பண்ணுவோம், நீ கொஞ்சம் போல்டாக பேசினா சொல்கிறாங்க. சரி வீட்டு நான் போகணும் சொல்கிறாங்க. போகக்கூடாது சொல்லிட்டாங்க. தான் ஜிம்மில் பேசலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் பண்ணுறாரு, என்னை வீட்டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன். சரி ஓகே இன்றைக்கி 1 டே வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளியே என்ன கூட்டிகிட்டு போக போறியான்னு சொல்லிட்டாங்க. எங்கே கூட்டிகிட்டு போக போறியா சொல்லிட்டாங்க. வா கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரெடி ஜம்ப் ரெடி ஆகிட்டாங்க. கீழே வராங்க. இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன சொல்லிட்டு எங்கே போகிறேன் சொல்லிட்டு வெளில போகிறேன் சொல்கிறாங்க. வைனக்கா அப்படி அவங்க பாய் சொல்கிறாங்க. ஏன் போகிற சொல்கிறாங்க. நான் ஜம் கூட வெளில போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ பார்க்க 2 பேர் சம்பளாக இருக்காங்க. சரி போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜம் வெளில போகிறாங்க. இந்த பக்கம் ஏன்னு பார்க்குறா. அட்லீஸ்ட் இவனுக்காவது கொஞ்சம் கேர் இருக்குது ஒய்ஃப் மேலே சொல்கிறாங்க. இவனுக்கு மட்டும் தான் கேர் இருக்குது, மற்ற 3 பேருக்கும் எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப டேஸாக இங்கே கிளப்புலாம் போக மாட்டாங்க, இன்றைக்கி எங்கே போயிருக்காங்க சொல்கிறாங்க. அங்கே தான் போயிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிளப்பு சைடு பார்க்கலான்டா. நம்பிட்டு சுகா நம்ம டே 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பொண்ணு வரா. ஹாய் டே பேபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். என்ன சொல்லி கேட்குறாங்க. டே பேபி ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னாச்சு 3 மந்த் அங்கே வரதே இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக போகிறா. இப்போ நம்ம கேட்க ஒரு மாதிரி அந்த பொண்ணு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இப்போ அவருக்கு வந்து ஜேவப்பட ஃபேஸ் தான் ஞாபகம் ஒரு டக்குனு இவ்வளோ புஷ் பண்ணி விட்டுறாங்க. என்கிட்ட போக சொல்கிறாங்க. டே என்னாச்சு நீ தானே இது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ தானே பேபி ஸ்டார்டிங்கில் அப்ரோச் பண்ணுவா சொல்கிறாங்க. இங்கே பாரு போர் அடிச்சு எட்ட போக சொல்லி விட்டாங்க. சரின்ட்டு இன்னொரு பொண்ணு அப்ரோச் பண்ணுறா. யாரை பார்த்தாலும் டேக்கு வந்து பிடிக்க மாட்டேது, அவருக்கு ஜேவப்படுத்தாரு வேறு யாரும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாரும் புஷ் பண்ணுறாங்க, புஷ் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு நல்லா தூங்கி, எனக்கு நல்லா தூங்கணும் அவங்க கூட அப்படி இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு என்னால் ஸ்டாப் பண்ணவும் முடியல, அந்த பையனை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறான், ஏதோ மிருகத்தை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்தானே அடிச்சுக்கிட்டு அந்த அடியை கூட தாங்கினானே, இப்போ அவன் நடந்துக்கிறது தாங்க முடியாது தெரியுமா, எனக்கு பாடியை பெருசட்டுச்சாங்க அப்படி ஜெவ பார்க்குறாங்க. 1 டே அந்த பாப்பர் மார்க் மறையதுக்குள்ள நெக்ஸ்ட் டே அவனுக்கு கொடுத்துட்றான். அவன் ஏன் இப்படி இருக்கான் சொல்லிட்டு அது ஏன் மேலே எதுக்கு இந்த அளவுக்கு இதாக இருக்கான். அவன் தானே சொன்னான் நான் என்னோட காயை நினச்சிட்டு இருக்கேன், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருக்கேன், சீட் பண்ணுறேன் நான் ட்ரூவாக சொல்லிட்டு அவன் தானே சொன்னான். இப்போ இதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான் சொல்லிட்டு விஜயாவுக்கு நினச்சிட்டு இருக்காங்களா. நம்ம டே பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு பாரு நான் கிளம்புறா சொல்லிட்டேன். என்னாச்சுடா சொல்கிறாங்க. எனக்கு மூட் அவுட்டாக இருக்குன்னு கிளம்புறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஷோவாக பார்க்குறாங்க. சரி ஓகே போக சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் கார் எடுக்கிறாங்க. எடுக்கிற ஒரு படம் விஜயாவுக்கு ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி சொல்லிட்டாங்க. ஜேவுக்கு டே வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஜேவுக்கு பற்றி. அப்படி நம்ம ஜிம் சைட் பார்க்கலாம்டா. ஜின்னு பார்க்குறாங்க. சரிண்டா ரூம் போகிற ரூம் கொண்டு போய் ஜின்னுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஜின் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜின் சார் உங்கள் ஹெல்ப் தேவைப்பட சொல்கிறாங்க. ஹெல்ப்பா ஆமாம் சொல்கிறாங்க. சார் ஓகே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க.
உங்கள் வீட்டு விட்டு வெளில போய் ரொம்ப டேஸ் ஆகி சொல்லிட்டு எப்படி நீ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் போயிருக்காருனா மட்டையாயிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டார். ரொம்ப அழகாக அவ்வளோ நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணுறாரு, பார்த்தா அதில் கன் இருக்குது. அந்த கன் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் முன்னாடி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. பின் கேட் வழியாக வராரு. வந்து பார்த்தா அங்கே 3 கார் நின்றுருக்கு. ஜின்னை பார்த்து சல்யூட் பண்ணிட்டாங்க. ஜின்னு அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. கார் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஜின்னு போய் உட்காராங்க. கால் மேலே கால் போய் உட்காராரு. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ ஜின்னை ஒரு பெரிய ஆஃபீஸ் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு முதல் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸ் மேலே போயிட்டுருக்கு. இந்த ஆஃபீஸ் அப்படின்னாக்கா அந்த ஹேக்கர்லாம் இருப்பாங்கடா. எப்படின்னாக்கா நம்ம ஒரு கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரியோட சீக்கிரத்தை திருடணும்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாத்தையும் சீக்கிரட்டாக பாதுகாக்கிறது ஓகேவா. அதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கும். அது கவர்மெண்ட்டு தான் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் தான். அதில் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஆஃபீஸ் தான் நம்ம ஜின்னு போகிறாங்க. ஜின்னு போகிறது எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஜின் சார் வாங்க சொல்லிட்டு இப்போ ஜின்னு போய் உட்காராங்க. என்னாச்சே சொல்லிட்டாங்க. சார் நம்ம நார்த் கொரியா இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம், நம்முடைய சீக்கிரட் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எடுக்க முடியலன்னா அந்த ஃபைலை அவங்க ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு எடுத்துடணும், ரெக்கவர் பண்ணிடணும். இல்லைனாக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடியாது. உங்களோட ஹெல்ப் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுச்சு. அதை உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை கூப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். ஓகே சொல்லிட்டு ஜின்னு தானே. இப்போ அந்த டேபிள் போய் உட்காராங்க, சேரில் உட்காந்துட்டு அவ்வளோ சிஸ்டமில் அந்த ஹெட்ஃபோன் எடுத்து காது வைக்கிறாங்க. ஃபைனில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் கூட உட்காந்துருக்காங்க. அதில் மைக்ரோ செட் ஆகிருக்கும். இப்போ ஜின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஃபைல். அது வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களோட சீக்கிரட்டாக அங்கே போயிடும். இப்போ அது ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு சீக்கிரட் தான் அது. இப்போ நம்ம ஜின்னு தாண்டா ஹேக் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஹேக் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைல் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போலாம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இவர் வேணும்னு சொல்லிட்டு இவர் தாண்டி வேறு யாராலையும் பண்ணவே முடியாது. கையில் என்ன மேஜிக் வச்சிருப்பாரா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு அப்படியே அது ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபுல் ஃபோக்கஸ் ஆக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு எப்படினாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேலண்டான பர்சன் அப்படி பார்க்குறாங்க. ஒரு குக்கிங் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன் திட்டு வாங்கிட்டு அப்படின்னு ஒரு பையன் இன்னைக்கு பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 1 hour அவர் ஃபுல்லாக ஒர்க்கே முடிச்சிட்டாரு. இவங்க பார்க்குறாங்க. சார் தேங்க்ஸ் சார் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் மை டியூட்டி ஓகே சொல்லிட்டாங்க. இல்லை சார் நீங்கள் மிஷனில் இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் சீக்கிரட் மிஷனில் இருக்கீங்க சொல்லிட்டு இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேறு வழியில் இருந்தால் பரவாயில்ல ஓகேவா சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது சார் சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ஜின்னு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபைல் ஒன்று மாட்டுது. இப்போ பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. சார் இது ஜோன் குரூப்போட ஃபைல் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜின்னு தான் ரெக்கவர் பண்ணுறாங்க அந்த ஃபைலை. ஏதாவது நம்ம ஜின்னு தான் இன்றைக்கி ஹேக் ஆகிட்டு சொல்லுவாங்களே, ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆகிட்டு சொல்லிட்டு அந்த ஃபைல் அதில் தான் இருக்குது. இப்போ ஜின்னு ரெக்கவர் பண்ணுறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க. சார் இது எதுக்கு நம்ம தேவையில்லாத சொல்கிறாங்க. ஸோ ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி ஜின்னு தான் ரெக்கவர் பண்ணுறாரு. அந்த ஃபைல் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க. பார்த்தாக்க 3 monthோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ஒர்க்கு ஒரு நிமிஷத்தில் எனக்கு எடுக்க டைம் எடுக்காதான் நீ சொல்கிற யூஸ்லெஸ்ஸா அப்படி சொல்லிட்டு ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜின்னும் அந்த ஃபைல் ரெக்கவர் பண்ணி ஒரு காப்பி போட்டு அவர் வச்சுக்கிறாரு. ஒரு பென் ட்ரைவில். சார் ஓகே அப்புறம் கிளம்பா சொல்லிட்டேன். ஓகே ஜின் சார் அப்படி சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக ஒர்க்கு முடிச்சுட்டு வாங்க சார் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே நான் வந்து சொல்லி ஜின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஜின்ன ரிட்டன் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அழகாக சொல்ல இறக்கி விட்டுறாங்க. ஓகே நீங்கள் போங்க சொல்லி ஜின்னு வந்துட்டு ரிட்டன் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறது படுத்துறாங்க ரூமில். அப்படியே நம்ம ஒயின் சைடு பார்க்கலாம்டா. ஒயின் பார்க்குறாங்க. இந்த ஷுகார்டு லேப்டாப் எடுத்து வச்சா ஏதோ எடுக்க ட்ரை பண்ணுறா, அவரால் முடியல. இந்த கேட்டு சரியான ஆள் தான். ஏன்னா எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கான் பார்த்தியா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பாஸ்வேர்டு எடுக்க முடியல. இன்னும் இருக்கும் பாஸ்வேர்டு அவன் பர்த்டேவாக இருக்குமா சொல்லிட்டு ஒயின் போட்டு பார்த்துருக்கா. பர்த்டே டேட்டு வரவே இல்லை. ஏன் பர்த்டே அவன் எப்படி என்னோட போடுவான் சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. எவ்வளவோ சேஞ்ச் பண்ணி பார்க்குறா, ஒன்றுமே வர மாட்டேங்குது. சீக்கிரமே எனக்கு எவ்வளோ பாஸ்வேர்டு வேணும், அந்த பாஸ்வேர்டு வந்தால் மட்டும் தான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் நினச்சிட்டு இருக்கா. ஒரு ரூமில் நான் வந்த ஒர்க்கை ரொம்ப அழகாக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே இருக்கேன். நம்ம ஜிம் சைடு பார்க்கலாம்டா. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆச்சு எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. வா ஜம்ப் ஜிம்மில் அடைப்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்க் இது என்ன பிளேஸ் சொல்கிறாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருக்கானே ரொம்ப சொல்கிறாங்க. இது ஒன் டே ஹனிமூன் சொல்கிறாங்க. ஒன் டே ஹனிமூன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு ஹனிமூன் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக உன்னை பாருங்க எனக்கு கூட்டிகிட்டு போகல ஹனிமூனுக்கு சொல்கிறாங்க. வீட்டோட யாருமே போகலையாமே சொல்கிறாங்க. அவங்க வேறு நம்ம வேறு ஓகே அவங்க லைஃப் வேறு நம்ம லைஃப் வேறு புரியுதா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் இது சொல்கிறாங்க. இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜம்ப் வந்துட்டு ஹேண்டை கிளாப் பண்ணுறாங்க. இப்போ டக்கு நாங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகுது. எனக்கு கொஞ்சம் டார்க் பிளேஸ் வந்துருக்கும். ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஜிம்மில் ஐஸ் இப்போ ஓப்பன் பண்ணி விடுறாங்க. பார்த்தாக்க அங்கே ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. அழகாக செம்ம அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் தான் வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் போகிறாங்க. நம்ம ஜம்ப்புக்கு ஹேண்டை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் கொண்டு ஜம்ப் உள்ள பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. வில்லி மேரிமி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வில்லி மேரிமி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு ட்ரூவாக லவ் பண்ணுறேன். ஓகே ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எல்லாமே எடுக்க முடியாது. ஓகே எங்கள் வீட்டில் எப்படி நடந்தது மற்ற மேரேஜில் எனக்கு தெரியும். ஓகேவா அது வேணால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்.
ஏன் மற்ற ஹேங் கூட ஹாப்பியாக இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது பற்றி நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா. என்னுடைய ட்ரீம்ன்றது உன் கூட ஹாப்பி வாழணும் ஓகேவா. நீ இப்போ என் கூடவே இருக்கணும். என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே நீ தான் ஓகே. ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டர் என்னோட பெயின் கில்லர் எனக்கு எல்லாமே நீ தான். நீ கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் ஓகேவா. எந்த சுச்சுவேஷனும் விட்டு போயிடக்கூடாது. இவங்க ஷேடோ கூட எனக்கு பெரியக்கூடாது நினைக்கிறேன் ஓகே. அவனை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். நீ என் கூட கோப்படுறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், ஹைடன்ஸு கரடுறதா இருக்கட்டும், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. என்ன பண்ணலாம் நான் பொறுத்து போய் எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் உன்னை ஒரு பேபியை தான் பார்க்குறேன் ஓகே. உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துப்பேன். ஆனால் எதாவது குழந்தை ஓகே. உன்ட்டு எல்லா டேலண்ட் இருக்குது. நீ ரொம்ப டேலண்டாக பாசம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். நீ எல்லாமே இருக்க முடியாது ஓகே. அந்த மேரேஜ் வந்துட்டு அப்பா அம்மா பண்ணுறப்போ எனக்கு பிடிச்சா மேரேஜ் பண்ணிட்டேன். பிடிக்காம பண்ணிக்கல சரியா சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 2 months போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்க கூட இருப்பேன். நான் விட்டுலாம் போக மாட்டேன் ஓகே. மற்றவங்க நான் விட்டுட்டு போக மாட்டேன். நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறியா சொல்கிறேன். நிச்சயமாக லவ் பண்ணுறேன் ஓகே. எல்லாமே இருக்க முடியாது. உனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் சொல்கிறாங்க தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்கப்பா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எல்லாமே இருக்க முடியாது ஓகே. நான் அந்த டைம் மேரேஜ் பண்ணிட்டேன். அது எப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தெரியல ஓகே. உங்கள் அப்பா என்னை பற்றி என்ன சொன்னாங்க, இதெல்லாம் என்ன மேரேஜ் பண்ணுறேன்னு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா. என் அப்பா என்ன சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்றதுலாம் வேறு விஷயம் ஓகே. என் மனசு வந்து இப்போ நான் சொல்கிறேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. நீ என்னோடது நான் உன்னோடது அவ்வளோதான். கையை காட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க சொல்கிறேன். ஹேண்டை காட்ட ஜிம் ஹேண்டை காமிக்கிறாங்க. இப்போ ஜங்கு வேறு இங்கே போட்டு விடுறாங்க. இதே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு போட்டு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம போட்டு விடுறாங்க. அது ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஐஎம் யூ ஆர் மீ சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா. நான் உன்னோடது நீ என்னோடது புரியுதா சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்கிறேன். நீ எனக்குள்ளே நான் உனக்குள்ள ஓகேவா. நீ என்னோடது கிட்டத்தட்ட உன்னை யாரும் பிரிக்க முடியாது புரியுதா. யாருமே இல்லை. அந்த கடவுளே வந்து கூட உன்னை வந்து என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. உண்மையாக உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு அவனை அந்தளவுக்கு பிடிக்க வைக்க ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்னுடைய எல்லாமே நீ தான் ஓகேவா. என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னோட பேபி எனக்கு எல்லாமே நீ தான் ஓகேவா. நீ கூட எப்போ கூட ஆசைப்பட்றேன். நம்மளுக்கு ஒரு அழகான லைஃப் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. அதில் சால்வ் பண்ணிட்டு உன் கூட ஒரு அழகான லைஃப் ஓகேவா. நீ நானும் தனியாக ஒரு வீடு, நம்மளுக்கு ஒரு வீடு, நம்மளுக்கு ஒரு கார்டன், எல்லாமே நமக்கு தனியாக ஒரு குட்டி ஒரு பெட்டு வாங்கிக்கலாம். நீ நான் பேபியை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சரியாக சொல்லிட்டு அவங்க பேபிஸ்லாம் பிறப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. என்ன சொல்கிறாங்க பாரு ஓகேவா. நீ நாளைக்கு இப்படி ஒரு லைஃப் ரைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டேஸ் வரைக்கும் நான் பொறுத்துக்கு ஓகேவா. அதுக்கு நம்ம அங்கே இருக்க ஒன்றா இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும். எல்லாமே சால்வ் பண்ணிட்டு நீ நானும் தனியாக போயிடலாம் புரியுதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு எல்லாத்தையும் விட்டு என்னால் சொல்ல முடியாது. சண்டே பயந்துருவா சரியா சொல்கிறாங்க. அப்படியா பெரிய ப்ராப்ளம் வருமா சொல்கிறாங்க. பெரிய ப்ராப்ளம் வரும் ஓகே. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என் கூட இரு, நான் கூட இருப்பேன் புரியுதா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம்மில் கூப்பிட்டுல ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்கிறேங்க்கா. ஜங்குக்கு சொன்னாங்க ஐ லவ் யூ ஜிம்மின்னு ஓகேவா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்னோட ஓகேவா. யாங்க உன்னோட பாஸ்ட் ஓகேவா. அவ்வளோதான். அவள் உன் லைஃப்பில் ரிட்டன் வரவே மாட்டான் ஓகே. உன் லைஃப்பில் நான் மட்டும் தான். எனக்கு தெரியும். அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ கூட செகண்ட் டைம் சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்றுக்கு 2 டைம் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்போ மேரேஜ் பண்ணுறது என்னோட அப்பாவுக்காகவும் எனக்காகவும் பண்ணிக்கிட்டு இருந்தான். சம் ரீசன் இருக்குது அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நான் முழு மனசாக மேரேஜ் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு நான் உனக்கு புரிதா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது போதும் சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி டே சைடு பார்க்குறாண்டா. தான் காற்று கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு வர வழி ஃபுல்லாக ஜேவப்பட்ட ஞாபகம் தான். விட்டு ரீச் ஆகிட்டாங்க. அந்த பக்கம் ஜேவப்பு தான் கடவுளே அவன் வர வரைக்கும் அவன் வந்துடுவான். நம்ம போய்ட்டு ஒழிஞ்சிக்கலாம். அவசர ஜேவ போயிட்டு போட்டாங்க. ரூம் போயிட்டு அவருடைய அந்த விண்டோஸ் விட்டுருக்காங்க. காட்டன் போட்டிருக்காங்க. அந்த காட்டன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவன் நம்ம பார்க்கவே கூடாது. அவன் தூங்கிட்டானா அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜேவப்பட நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தானே உள்ள வந்துட்டாங்க. அவ்வளோ பார்க்குறாங்க. எனக்கு ஹாலில் யாரும் இல்லை. எல்லாருமே அவங்க ரூம் போயிருக்காங்க தெரியும் டேக்கு. இந்த டைம் சொல்லிட்டு உள்ள வராங்க. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. வந்து உள்ள பார்க்குறாங்க. பார்த்து ஜேவப்பு காணும் எங்கே போயிட்டாங்க. ஜேவ பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. கவுச்லேயும் காணும், பெட்லேயும் காணும். பாத்ரூம் பார்த்தாக்கா அது ஓப்பனாக இருக்குது. அதுலேயுமே இல்லை. இப்போ நம்ம டே பார்க்குறேன் எங்கே போயிட்டான் சொல்லிட்டு டேவும் போய்ட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இப்படினாக்கா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேவு வெட்டி பார்க்குறாங்க. அப்படி க்யூட்டாக அந்த இப்படினாக்கா ஸ்க்ரீன் வெட்டி பார்த்துட்டு எப்படி நிற்கிறான் பார்த்தியா சொல்லிட்டு ஜேவு பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் மேனஸ் இருக்கா அப்புறம் அவனுக்கு சொல்லிட்டு நம்ம ஜேவ் பண்ணிக்கிறாங்க. இப்போலாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடி எப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க போகிற சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு ஜேவ் நினச்சிட்டு இருக்காங்க. என்னால் ஒரு ஹேண்டில் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவ் நினச்சிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம தான் அவருக்கு லைட்டாக பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. பார்க்குறாங்க. கபடி கிட்ட போகிறாங்க. பார்த்தா எங்கே எதுவுமே இல்லை. சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்துருக்காங்க. அந்த ரூமே சுற்றி பார்த்துட்டு ரூம் ரொம்ப பெருசு. சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும் சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஹைடன்ஸுக்கு கொண்டாடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டே வராங்க. அந்த கட்டன் கிட்ட எனக்கு அந்த ஷேடோ தெரியுது அங்கே அந்த கட்டனில். இப்போ நம்ம கிட்ட வராங்க. ஜெவ் ஒரு படப்பட்டு இருக்க ஹார்ட் பீட்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவோம்னா கடவுளே காப்பாற்ற சொல்லிட்டு நம்ம ஜேவ் பண்ணிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம தான் அந்த 2 பக்கம் காட்டுல ஒரு ஹேண்டு அந்த பக்கம் ஒரு ஹேண்டில் வைக்கிறாங்க. 2 அப்படியே ஒன்றா சேர்த்தா சென்ட்ரல் யாருக்கவங்க மாட்டிப்பாங்கல்ல அப்படி பட்டே அப்படியே ஒன்றா சேர்க்குறாங்க. சேர்த்து பார்த்தாக்கா நம்ம ஜெவ ஃப்ரெண்டு இருக்காங்க. இந்த காட்டனோட சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு ஹைடன்ஸுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெவ போகிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு ட்ரிங்க் பிடிக்க விட்டு ஓகேவா ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஒன் டே தான் நிம்மதி தூங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஏன் நிம்மதி கடத்துக்கு முன்னாடி தூங்குவியா அப்படி கேட்குறாங்க. நான் என்ன நிம்மதி கடத்து இவன் தானே நிம்மதி கடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ பண்ணிக்கிறாங்க. பட்டே தான் வந்துட்டு அப்படியே அந்த காட்டை ரூம் பண்ணுறாங்க. ஜெவ அழகான் இருக்காரு. கிட்டே போயிட்டு அப்படியே இந்த நெக்கை ஸ்மெல் பண்ணுறாங்க. இந்த பர்ஃப்யூம் தான் காட்டி குடிச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜெயவை பார்க்குறாங்க. கடவுள் பர்ஃப்யூம் போட வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. பாருட்டு ஏங்க மேலே சொல்கிறாங்க, நீ இல்லாமல் ஒன் டே கூட இருக்க முடியாது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஜெயவை பார்த்தா டே தான் போயிட்டு புஷ் பண்ணுறாங்க. இங்கே பாரு இவன் எப்படி யோசிக்கிறான் பாரு சொல்லிட்டு அவன் மைண்டை தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான் போல சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோடது ஓகேவா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இதுக்கு மட்டுமா ஜெயவை நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அவர் எதுவுமே சொல்ல அப்படி கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ப்ளீஸ் டேங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜெயவை டே வந்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணிக்கனால நிறைய ஃபைட் பண்ணுறாங்க. ஜெயவை ஹேண்டில் பண்ண முடியாது. டேங்க வேண்டாம் ப்ளீஸ் வர வலிக்குது ப்ளீஸ் புரிஞ்சு கூடி கான்ஷியஸ் இல்லை ரொம்ப ஃபைட் பண்ணுற வலிக்குது சொல்கிறாங்க. டே அதெல்லாம் கண்டுக்கதான் இல்லைங்க பாரு எனக்கு ஜஸ்ட் ஒபே பண்ண ஓகேவா அது மட்டும் தான் டியூட்டி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. ஜெயவை முடியலங்க பாரு நீ பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வந்து அனுபவிக்க தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவை பண்ணிக்கிறாங்களா. இப்போ நம்ம டே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறதால அவர் ஹேண்டில் பின் பண்ணுறாரு. இப்போ தான் ஜெயவை ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு நம்ம டேவோட ஹேண்ட் அவரும் பின் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ அவரும் பேக்கஸ் பண்ணிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பேக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு என்னோட டேஸ் நம்ம அவர் மட்டும் தான் பண்ணுவார். ஜெயவை அமைதியாக இருக்காரு. இப்போ இவருடைய அவர் கொஞ்சமாக பண்ணவும் டேக் ரொம்ப ஹாப்பி. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப டேவை வந்துட்டு அவருக்கு இதுக்குள்ளே கொஞ்சம் இதாக வைக்கிறாங்க. நம்ம டேவை ரொம்ப மூழ்கி போயிடாதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுறாங்க. நம்ம ஜெயவு கொஞ்சம் மேலே வராங்க. இப்போ நம்ம கீழே இருக்காரு. நம்ம ஜெயவுக்கு வந்துட்டு அவர் கிஸ் பண்ணுறாரு. டே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டே வந்துட்டு அப்படி ஜெயவுக்கு லைட்டாக ஸ்மர்ட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நம்பி சைடு பார்க்கலாம். நம்பி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர் ஹேண்டை பார்க்குற ஒரு போட்டிருக்காரு. பிரேஸ்லெட் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னோட சின்ன பற்றி நான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவன் ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப நல்லவன் தெரியுமா, என்ன சொன்னாலும் கேட்டுப்பான், கொஞ்சம் மிரட்டுவான், ரொம்ப பாசமானவன். அவனை மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்தது இல்லை லைஃப்பில். ஆனால் இப்போ அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பின்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க. அவன் இறந்துட்டான். அவன் பேரை வச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்கலாம். அவன் மாதிரி நிறைய பேர் அழகாக கூட இருக்கலாம். ஆனால் அவனாக முடியாது எல்லாரும். அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுக்கப்புறம் ட்ரூ லவ்ன்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் எப்போ என்னோட போனானோ அப்போவே நான் லவ்வெல்லாம் வெறுத்துட்டேன். என் லைஃப்பில் வந்து லவ்ன்ற ஒரு கிடையவே கிடையாது. சட்டமா நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவன் இறந்து போன சத்தியமே நினைக்கல. அவன் இறந்து போனது ஆக்சிடென்ட்டா அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் இறந்து போயிட்டான். எல்லாரும் மறைக்கவும் இல்லை. சட்டமா நம்பிட்டு ரொம்ப அழுத்தே இருக்காங்க. லவ் யூ சின் ஐ மிஸ் யூ சின் சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு அந்த பிளஸ்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷோவா சரி அமைதியாக இருக்காங்க. ஷோவா பார்க்குறீங்களா லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது. என் லைஃப் பாரு என்னமோ அவள் வந்துட்டு அவனை தான் நினச்சிட்டு இருக்கா. என்கிட்ட வந்திருக்க இது இன்டென்ஷன் தான் வந்திருப்பான் எனக்கு தெரியும். ஆனால் அவள் சீக்கிரம் மாட்டேன் சரியா. இது இன்டென்ஷன் வந்திருக்கா. மற்றவங்க ஏமாறலாம் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜம்க்கு சொல்லி பார்க்குறேன்டா கேட்கலாம் கட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேரும் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜம்க்கா இன்னைக்கே சொல்கிறாங்க. அப்படியா அப்போ ஹனிமூனுக்கு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஆனால் வலிக்காம சரியாக சொல்கிறாங்க. வச்சுட்டோ வலிக்காமல் பண்ணுவோம் சரியாக சொல்கிறாங்க. சரிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜம்க்கு ஜிம் ரெண்டு பேருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அந்த ரெசார்ட்குள்ளே ரூமுக்கு போகிறாங்க. பார்த்து ரெசார்ட் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் இருக்குது. அந்த ரூம் டெக்கரேட் ஆகிருக்கு வெட்டிங் நைட்டுக்காக. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம வெட்டிங் நைட் ஓகே உனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இது ஃபுல்லாக ஓகேவா சொல்கிறாங்க. பைட் பண்ண மாட்டேன் இல்லை பைட் பண்ணவே மாட்டேன் ஃபுல்லாக லவ்வில் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஜிம்மு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. பாத்ரூமில் ரொம்ப அழகாக வேர் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மோட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டாக ஜிம்மு மெல்ட் ஆகிட்டாங்க. ஜம்கோட கிஸ்ஸில் அவ்வளோ அழகாக வெட் கிஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இண்டிபெண்டாக இருக்காங்க. இப்போ டைம் போயிட்டே இருக்குது. ஜிம்முக்கு எனக்கு பெயினே தெரியல. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவேன். ஹாப்பியாக எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஹாப்பி தான் சொல்கிறாங்க. பாரு யார் இது கூப்பிட்டாலும் சொல்லி நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உண்டு இல்லை நீ எந்த இல்லை நீ தானே சொன்னேன். ஐ எம் யூ ஆர் மீ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி மட்டும் போயிடுவேன். நான் வந்து ஓகே நான் உங்ககிட்டவே இருப்பேன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லி ஜிம் ஜம்க்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. சரி தூங்க சொல்லி ஜம்க்கு தூங்க வைக்கிறாங்க. ஜம்க்கு டேப் பண்ணி தர ஜிம் அழகாக தூங்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தாண்டா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. மேடம் ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க வைக்கிறாங்க. ரெண்டு பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிருப்பாங்க. இப்போ அந்த ஹோட்டல் ரூம் முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க. இப்போ ஒரு ஃபேக் கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரெண்டு பர்சன் க்யூட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சனோட ஃபேஸில் மட்டும் காய்ச்சி போச்சு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஸை வந்து அமுத்திட்டு அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பர்சன் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு ஒரு காரில் தான் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் சொல்கிறாங்க கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமில் அந்த எப்படிக்கா அந்த காரில் படுக்க வைக்கிறாங்க. பார்க்குறாங்க. அச்சோ என் பேபி செல்லம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதுவா அந்த நெக்கில் உள்ள அந்த எனக்கு ரொம்ப ஒயிட் மார்க்ஸ் தான் எதுவும் இல்லை. அதனால ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஃப்ரெஷ்ஷாக அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஓகேவா. அவன் ஜம் கூட ஜஸ்ட்டு டச் பண்ணுறாங்க. விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க ஓகேவா. யாங்மி ஜிம்முக்கு ஜிம் யாங்கமிக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம யாங்மி தான் ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ பேபி அப்படி சொல்லிட்டு கார் எடுங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார் எடுத்துட்டாங்க. ஜம் பார்த்து அமைத்து தூங்கிட்டு இருக்கா ரூமில்.
அப்படியே நம்ம டே அண்ட் சுகா சைடு டே அண்ட் ஜெவப் சைடு பார்க்கலாம்டா. ஜெவப் தான் இப்போ டேவை ஃபுல்லாக அது ஒரு இதாக்கிட்டு வச்சுட்டாரு. டே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, கூட மூழ்கி போயிட்டார். ஒரு கண்ணு கூட பின்னாக்க ஒரு கான்ஷியஸில் இல்லாத அளவுக்கு ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க, இதோட ஓவர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் தான் பார்க்குறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இருந்துச்சு டேரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட எக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்துடுங்க, ஓகேவா சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இதோட நீ எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு, எனக்கு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாமே ஓவர், ஓகேவா? உங்களோட நான் பட்ட கஷ்டம் இது எல்லாமே என்னோட முடிஞ்சிச்சு. இதுக்காக தான் 2 days வெயிட் பண்ணேன், சரியான டைம் வரும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜெயப் பார்க்குறாங்க. நீ எனக்கு என்னெல்லாம் கொடுத்தியோ திருப்பி 100 மடங்கு திருப்பி கொடுப்பா, சரியா? அதெல்லாம் தாங்கிக்க ரெடியாக மிஸ்டர் கிம் டேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் தான் டேவை பார்த்துட்டு இருக்காங்க. பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. முகத்தை பாவமாக வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இல்லை 3 months நல்லா தூங்கி எவ்வளோ பெயின் கொடுத்துருக்கு தெரியுமா ஹிப் கிட்ட. அப்படி சொல்லி ஜெயப் பார்க்குறாங்க. ஹிப் கிட்டலாம் போய் அவர் பைட் பண்ணி வச்சதுலாம் ஒரு காயமாயிட்டு பதிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் நான் மறக்க முடியாது தெரியுமா? அவங்க கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரங்கமாக இருந்துச்சு தெரியுமா? இதை நான் மறக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஹெல்லை காமிச்சிட்டு இல்லை, திருப்பி நான் ஒரு ஹெல்லை காமிக்கிறேன், கோ டு ஜெயில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப்தா வெளில வராங்க. வெளில வந்துட்டு டேரக்டாக ஒரு லேப்டாப் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு பாஸ்வேர்டு அப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஓப்பன் ஆகிடுது நம்ம டேவோட லேப்டாப், ஓகேவா? ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே அந்த லேப்டாப் பாஸ்வேர்டு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஜெயோட சால்வ் பண்ணிட்டாங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிச்சு, ஓகேவா? இப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீ தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் பிரதர்ஸ்லாம் வருவாங்க. ஒன்னா ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க ஜெயிலில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவு நினச்சிட்டு இருக்காங்க. இதோடைய நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம்